என்ன ஸ்வேதா பார்க்க வரேன்னு சொன்னா என்ன ஆளை காணுமே? நல்லா தானே பேசினா. ஒருவேளை இன்னும் கோபம் குறையலையோ? கோபம் குறையாம இருந்தா பார்க்க வரேன்னு சொல்லியிருக்க மாட்டாளே. ஒருவேளை திட்டுறதுக்கு தான் வர சொல்லியிருக்காளா? பரவாயில்ல, எப்படியோ வர சொன்னால அது போதும். ஆனால் டைம் ஆச்சு, இன்னும் காணுமே. மனசு மாதிரி வரலையா? ஒருவேளை வெறுப்பேற்றுறக்காண்டி பழி வாங்குறதுக்காண்டி இப்படி பண்ணுறாளா? சேச்சே, நம்ம ஸ்வேதா, என்னோட ஸ்வேதா செல்லக்குட்டி அப்படிலாம் பண்ண மாட்டாளே. ஒருவேளை பண்ணுனானா என்ன பண்ணுறது? வெயிட் பண்ணி பார்த்துட்டு போக வேண்டியதான். சரி, அவள் என்ன பண்ணாலும் சரி, நம்ம மேலே தப்பு. பொறுமையாக தான் போகணும். எவ்வளோ லேட்டாக வந்தாலும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். வாயை எதுவும் விட்டுறக்கூடாது. விட்டா அவ்வளோதான், ஸ்வேதா மறுபடியும் பேசாமல் போயிடுவா. வந்துட்டா. என்ன இவ்வளோ அழகா கிளம்பி வரா? வெளியில் எங்கேயும் போகிறாளா? இல்லை நம்மளை பார்க்குறதுக்கு இவ்வளோ அழகா கிளம்பி வராளா? கோவம் இருந்தால் இவ்வளோ அழகா கிளம்பி வர மாட்டாளே. அப்போ ஒருவேளை கோவம் போயிடுச்சோ? அப்போ ஜாலி தான். என்ன ராகுல், ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தீங்களா? என் மேலே எதுவும் கோவமா? ரொம்ப நேரம் காக்க வச்சுட்டோம்னா? அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை, கோவம் இருந்தால் சொல்லிடுங்க. என்ன சுனிதா இப்படி கேட்டுட்ட? என் செல்லத்துக்காக கொஞ்ச நேரம் கூட வெயிட் பண்ண மாட்டேன்னா என்ன? என் மேல கோவமா இருக்கியோ? ஒருவேளை வரேன்னு சொல்லிட்டு வேணுமே வராம இருக்கியோ அப்படின்னு தான் நினைச்சேன். ஆனா நீ வந்ததை பார்த்தோன்னே என் மேல உனக்கு கோவம் போயிடுச்சுன்னு தெரிஞ்சிச்சு. என்ன சொல்றீங்க? என்னை பார்த்தோன்னே கோவம் போயிடுச்சுன்னு தெரிஞ்சுச்சா? எப்படி? இல்லம்மா, என் மேல கோவமா இருந்து என்னை திட்டுறதுக்கு வந்தீன்னு வச்சுக்க, இவ்வளவு அழகா மேக்கப்லாம் போட்டு புது ட்ரெஸ்லாம் மாட்டி கிளம்பி வருவியா? இல்ல என்னை ஆசையா பார்க்க வந்திருக்க, அதனாலதானே இவ்வளவு மேக்கப்லாம் போட்டு புது ட்ரெஸ்லாம் போட்டு வந்திருக்க. அதனாலதான் சொன்னேன், உன்னை பார்த்தோன்னே என் மேல கோவம் போயிடுச்சுன்னு. போயிடுச்சுல செல்லக்குட்டி, என்னை மன்னிச்சிட்டில்ல? சாரிடி, நீ சொன்னதை எதுவுமே நான் கேட்கல. ரொம்ப ரொம்ப சாரிடி. ஆமா, நாங்க சொன்னாலும் நீங்க கேட்க மாட்டீங்கல்ல. பட்டுதான் திருந்துவீங்க. சீக்கிரத்திலே பட்டுட்டீங்க. கொஞ்சம் லேட்டா என்ன இருக்கும்? கல்யாணம்லாம் என்னப்பா செஞ்சுட்டீங்க? தெரியலடி, என்ன செஞ்சிருப்பேன். செகண்டா உன்னை கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதான். யாரு என்ன சொல்ல போறா? உனக்கு ஓகே தானே? செகண்டா? நானு எனக்கு ரொம்ப தேவை. வந்தா நான் ஃபர்ஸ்ட் தான். இல்லையா எனக்கு நீங்க வேணவே வேணாம். என்ன செல்லுக்குட்டி இப்படி சொல்லிக்கிட்ட? எப்படி இருந்தாலும் நீ என்ன ரெண்டாவது மூணாவது அந்த மாதிரிலாம் கட்டிப்பேன்னு நினைச்சு ரெண்டாவதுக்கே வேணாம்க்கிறேன். ஃபர்ஸ்டா தான் வருவீங்களா மேடம்? ஆமா, ஃபர்ஸ்ட் தான் எப்பவுமே பெஸ்ட். அதனால நான் ஃபர்ஸ்டா தான் வருவேன். மறுபடியும் என்னை கோவப்படுத்தி சண்டை போட வைக்காதீங்க. நானே ஒரு நல்ல மூடோட வந்திருக்கேன். இல்ல செல்லம், சும்மா உன்னை ஒருப்பேத்துறதுக்காக பண்ணேன். ஆமா பண்ணுவீங்க பண்ண மாட்டீங்க. சாரி ஸ்வேதா, எல்லாமே என்னாலதான். எல்லார பத்தியும் புரிஞ்சுக்க எனக்கு டைம் ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஸ்வேதா. நீ சொன்ன, நான் நம்பல. இருந்தாலும் எப்படியோ எனக்கு தெரிஞ்சிருச்சு. அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம்தான். சரி பழசையே போட்டு பேசினதே பேசிக்கிட்டு இருக்காதிய. உங்கள்ட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லலான்னு தான் வந்தேன். நீங்க வளவலன்னு பேசுறத பார்த்தா நான் சொல்ல வந்ததே மறந்துடுவேன் போல. முக்கியமான விஷயமா? என்ன விஷயம்? உனக்கு கோவம் போயிடுச்சுங்கிறதானே சொல்ல வந்த. அதையும் தெரிஞ்சிருச்சே, அப்புறம் என்னத்த சொல்ல போற? நீ என்ன சரியான மக்கு பிளாஸ்டிக். அது இல்ல ராகுல், அது வேற விஷயம். ரொம்ப முக்கியமான விஷயம். அண்ணி எதுவும் உங்களுக்கு ஃபோன் பண்ணலையா? அக்காவா? இல்லையே, பண்ணலையே. என்ன விஷயம்? என்னடி, உங்க வீட்டுல எதுவும் உங்க அம்மா ஒத்துக்கலையா? உங்க அம்மா ஒரு மாதிரி தான் டெரர் பீஸா தான் தெரிறாங்க. உங்க அம்மாக்கு என்னை கண்டாலே சுத்தமா பிடிக்கல. அதாண்டி என்ன பண்றதுன்னே தெரியல. வேணும்னு சொல்லிட்டாங்களா? வேற பையனை பார்த்துட்டாங்களா? எப்போ கல்யாணம்? பொண்ணு பார்க்க வராங்களா? ஆமா, பொண்ணு பார்க்க தான் இன்னும் ஒரு வாரத்துல வர போறாங்க. என்னடி இவ்வளவு கூலா சொல்ற? இப்போ உனக்கு ஓகேவா? இதை சொல்றதுக்கு தான் இவ்வளவு அழகா கிளம்பி வந்தியாடி. அதை நீ போன்லயே ஒரு மெசேஜ் பண்ணிருக்கலாம்ல. எவ்வளவு ஆசையா வந்தேன் தெரியுமா? நீ வந்ததை பார்த்தோம் எவ்வளவு ஆசையா என் மேல உள்ள கோவம்லாம் போயிடுச்சு. இனிமே ஜாலியா கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கலாம்னு நினைச்சேன். இப்போ பார்த்தா உனக்கு பொண்ணு பார்க்க வராங்கங்கிற. போடி என்கிட்ட, இந்த குண்டை தூக்கி போட தான் வந்தியாக்கும். இதே ரொம்ப சந்தோஷமான விஷயமோ? போடி. டேய், நான் சொல்ல வர்றத முழுசா கேளுடா. என்னடி சைடு கேப்ல டைம் சொல்ற? சரி சொல்லிட்டு போ. எத்தனை நாளைக்கு சொல்ல போற? ஏய் பைத்தியம், நீ தாண்டா பொண்ணு பார்க்க வர போற. ஏன்னா மாப்பிள்ளையே நீ தான். கல்யாணத்துக்கு வீட்டுல ஓகே சொல்லிட்டாங்க. அண்ணி தான் எல்லாரையும் ஒத்துக்க வச்சாங்க. என்ன ஸ்வேதா சொல்ற? நிஜமாவா? என்னால நம்பவே முடியலடி. உங்க அம்மாவுக்கு பிடிக்கவே இல்லையா? கண்டிப்பா ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னு நினைச்சேன். பாத்தியா, எங்க அக்கா ஒத்துக்க வச்சுட்டாங்க. இதுக்கு தாண்டி அக்கா தங்கச்சி எல்லாம் வேணுங்கிறது. அது சரி ராகுல், நீ சந்தோஷமா தான் இருக்கீங்க. அதுக்கு எதுக்கு போய் நீ தூக்குனீங்க? ஆளுங்கெல்லாம் பார்த்தா என்ன நினைப்பாங்க? இதெல்லாம் இறக்கி விடுங்க.
போடி, நானே இறக்கிட மாட்டேன். நான் எவ்வளோ சந்தோஷமா இருக்கேன்னு தெரியுமா? அதையும் இவ்வளவு நாள் என்னை கஷ்டப்படுத்திட்டு இப்போ வந்து இந்த குட் நியூஸை சொன்னீங்கன்னா தூக்கி கொஞ்சாம, இதுவே நீ தனியா வீட்டில் இருந்துன்னு வச்சுக்கவே முத்தமலை பொழிஞ்சிருப்பேன். ஆமா ஆமா, ரொம்ப ஆசைதான். முதல்ல இறக்கி விடுங்க. யாராச்சும் பார்த்தா எப்படி பேசுவாங்க? நானே யாராச்சும் எப்படின்னா என்னென்ன பேசுவேன், அந்த மாதிரி தான் நம்மளும் பேசுவாங்க. யார் பேசுனா எனக்கு என்னடி? எவன் என்னமோ பேசிட்டு போட்டோம். என் செல்ல குட்டி எனக்கு கிடைக்க போகுது. இதை விட எனக்கு வேற என்னடி சந்தோஷம் வேணும்? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த நிமிஷம் என்னை சாக சொன்னா கூட நான் செத்துருவேண்டி. டேய் ரூஸ், நான் என்ன நல்ல விஷயம் தானே பேசிக்கிட்டு இருக்கேன். இப்போ எதுக்கு சாகிறத பற்றிலாம் பேசிக்கிட்டு இருக்கேன்? சரியான மெண்டலா நின்று. இல்லை ஸ்வேதா, ரொம்ப சந்தோஷமா இருக்கனா? என்ன சொல்றேன்னு தெரியாம சொல்லிட்டேன். சாரிடி, நானா சாக மாட்டேன். நான் செத்தா உன் கூட யார் இருக்குது? எவனுக்காச்சும் கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க எப்படியாச்சும். நீ பாட்டுக்கு கொஞ்ச நாள் என்னைய மறந்துட்டு சந்தோஷமா இருப்பேன். முடியாது. நம்ம 2 பேர் மட்டும்தான். சந்தோஷமா இருந்தாலும் சரி, சண்டை போட்டாலும் சரி, அது நமக்குள்ள மட்டும்தான். அதனால அப்படிலாம் நான் போக மாட்டேன். நான் தான் எப்போவுமே, இப்போ மட்டும் இல்லை, உனக்கு எத்தனை ஜென்மம் இருந்தாலும் அத்தனை ஜென்மமும் நான் தாண்டி உனக்கு வருவேன். சாருக்கு அந்த அளவுக்கு ஆசை இருக்கா? அப்புறம் எதுக்கு வேணான்னு தூக்கி எறிஞ்சிட்டு போனீங்க? ப்ளீஸ் ஸ்வேதா, பழசெல்லாம் வேணாமே. எல்லாத்தையும் மறந்துட்டு இப்போ தான் இருக்கோம். மறுபடியும் நமக்குள்ள சண்டை வந்துடாமடி. ப்ளீஸ் டி, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்டி. அதை கெடுத்து விட்டுறாதடி. அதை எதுக்குடா அப்படி பேசணும்னு நினச்சி இன்னும் நான் வந்துக்கிட்டே இருக்கேன்டி. உன்னை விட்டு நான் வேற யாரையும் கல்யாணம் பண்ணியிருந்தா கூட சந்தோஷமா இருந்திருக்க மாட்டேன்டி. உன்னை பற்றி நினச்சிக்கிட்டே தான் இருந்திருப்பேன். நீ எனக்கு கிடைக்க மாட்டேன்னு எத்தனை நாள் அழுதுருக்கேன் தெரியுமா? ஆனால் நீ இப்போ எனக்கு கிடைக்க போற. அது எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இந்த சந்தோஷத்தை நம்ம கொண்டாடியே ஆகணும். என்ன பண்ணலாம்? கேக் வெட்டி கொண்டாடலாமா? போடி, கேக் வெட்டிலாம் கொண்டாட வேணாம். அதெல்லாம் போர். எங்கேயாச்சும் வெளியில் போகலாமா? பைக்கில் அவுட்டிங் போகலாமா? இல்லையப்பா, யார்ட்டையும் சொல்லலையேப்பா. அம்மாவுக்கு தெரிஞ்சா குதின்னு குதிப்பாங்க. இன்னைக்கு வேணாம், நாளைக்கு போகலாம். நாளைக்கு மட்டும் அத்தை அப்படியே விட்டுருவாங்களாக்கும். விட மாட்டாங்க தான். ஆனால் நாளைக்கு நான் ஃப்ரெண்டோட வெளியில் போகிறேன்னு சொல்லிட்டு சீக்கிரமே வந்துடுறேன். அன்னிக்கிட்ட மட்டும் சொல்லிட்டு வந்துடுறேன். நம்ம வெளியில் போகலாம், ஓகேவா? அப்போ ஓகே செல்லக்குட்டி. என்னோட செல்லக்குட்டி சொன்னா எல்லாமே கரெக்டாக தான் இருக்கும். அப்படியா? இது எப்பயில இருந்துப்பா நான் சொன்னா கரெக்டா இருக்கும்? எல்லாம் அப்படித்தாண்டி. சும்மா குறுக்க பேசிக்கிட்டு இருக்காதடி. போடிங்கிட்டு. சரி, நான் முக்கியமான ஒரு இடத்துக்கு போக வேண்டியது இருக்கு. போயிட்டு வந்துடுறேன். எங்க ராகுல்? ஸ்வேதா, நான் போயிட்டு வந்து எல்லாம் உங்ககிட்ட சொல்றேன், சரியா? என்கிட்ட சொல்ல முடியாத அளவுக்கு அப்படி எங்க போறீங்க? அது ஒன்றும் இல்லடி, நான் போயிட்டு வந்து சொல்றேன்டி. நீ வீட்டுக்கு போ. நாளைக்கு நம்ம வெளியில போகலாம். சரி ராகுல், நான் கிளம்புறேன்ப்பா. யாரோ நம்மளை ஃபாலோ பண்ற மாதிரியே இருக்கு. இந்த பசங்க காலையில இருந்து நம்ம வீட்டுக்கிட்டே தானே நின்னானுங்க. நேத்து கோயில்ல நம்ம பேசும்போது அங்கேயே நின்னானுங்க. ஒருவேளை நம்மளை ஃபாலோ பண்றாங்களா? நம்ம காசு இருக்க போறது தெரிஞ்சிருச்சோ? தெரிஞ்சுதான் ஃபாலோ பண்றாங்களா? ஆனா நான் போற இடத்துல போறேன், இவங்க 2 நாளா தெரிஞ்சுக்கிட்டே இருக்காங்களே. பயமா இருக்கு. இவ வெளியில வச்சதே இந்த காசு இருக்கிறதெல்லாம் சொல்லுவா. இப்ப நகை விற்கிற விலைக்கு எல்லாத்தையும் ஆட்டி பண்ணணும்னே தெரியுறாங்க. டேய், என்ன மச்சான், அவர் நின்னுட்டாரு. ஒருவேளை நம்ம மேல டவுட் வந்துருச்சோடா. பேசாம போயிடலாம்டா. ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சுன்னா போச்சுடா. டவுட்லாம் வந்திருக்காதுடா. டவுட் வந்திருந்தா நேரம் கேட்டிருக்க மாட்டாரா? அவர் சும்மா நிக்கிறாருடா. இல்லடா, நம்மளை பார்த்துட்டு தாண்டா திரும்பினாரு. கண்டிப்பா அவருக்கு டவுட் வந்துச்சு. கோயில்லையும் பார்த்துருப்பாரு, வீட்லயும் பார்த்துருப்பாரு. இப்ப பின்னாலே வரமா, கண்டிப்பா அவருக்கு டவுட் வந்திருக்கும்டா. ப்ளீஸ்டா, போலீஸ்க்குலாம் போயிடாமடா. போயிடலாம்டா, வேணாம்டா. வேற ஏதாச்சும் சின்னமா பிளான் பண்ணிக்கலாம்டா. நீ முதல்ல வாயை மூடிட்டு இருடா. இவனுங்க நம்ம நிக்கவும் நிக்கிறாங்க, நம்ம நடந்தா நடக்கிறாங்க. நம்மள 2 நாளா ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்காங்க. கண்டிப்பா இவங்க ஆட்டையை போடுறதுக்கு தான் தெரியுறாங்க. நம்ம பேசுனதை கேட்டுட்டாங்க. இன்னைக்கு காசு எடுக்கக்கூடாது. எடுத்தா எப்படி நம்ம கண்ணை கட்டிட்டு ஆட்டி போட்டு போயிடுவாங்க. அசோக் தம்பி இருந்தாப்புலையாச்சும் ஏதாச்சும் பண்ணிடலாம். அவரும் மாப்பிள்ளையும் வரலையும் சொல்லிட்டாரு. என்ன பண்றது இப்ப? சின்ன பையங்க மாதிரி இருக்காங்க. உழைச்சு சம்பாரிச்சது இங்கே வலிச்சு கிடக்கு. அவன் சம்பாரிச்சு வச்சதை ஈஸியா லவட்டிட்டு போடலான்னு இருக்காங்க. எம்புட்டு வைத்தறிச்ச இவங்களை சும்மாவே விடக்கூடாது. ஏதாச்சும் ஒன்று பண்ணியே ஆகணும். பண்ணுவோம். டே, நான் தான் சொன்னேன்ல, பாருடா, அவர் போகாம நின்றுக்கிட்டே இருக்காருடா. கன்ஃபார்ம் நம்ம மேல டவுட் வந்துருச்சு. அதனாலதான் இப்படி நின்றுக்கிட்டே இருக்காரு. பேசாம நம்ம போயிடலாம்டா. அதான்டா நமக்கு நல்லது. மாட்டினோம்னா அவ்வளோதான்டா. ப்ளீஸ் மச்சான், சொல்றதை கேளுடா. நீ சொல்லும் போது என்னமோ நல்லா தாண்டா இருந்துச்சு. ஆட்டையை போட்டு ஈஸியாக செட்டில் ஆகலாம்னு. ஆனால் அது பண்ணுறது ரொம்ப கஷ்டம்டா. அப்படியே பண்ணாலும் மாட்டிக்கிட்டா அதை விட ரொம்ப கஷ்டம்டா. லைஃபே போயிரும்டா. செயலுக்குள்ளேயே கழிக்க வேண்டியதாண்டா. சின்ன வேலை, ஒரு கடையில் வேலை பார்த்தாலாச்சும் ஏதாவது சின்ன சம்பளம் வந்தாலும் அதை வச்சுக்கலாம்டா. பேசாம இருந்துடலாம்டா. வேணாம்டா, ப்ளீஸ்டா.
என்னடா புதுசு புதுசா கதை விட்டுறியா நீ? இவ்வளவு நேரம் சும்மா தானே இருந்த, காலையில பூரா காவை கத்தி இல்ல, நேற்றுலாம் உட்காந்து பிளான் போட்டோம்ல, இப்போ வந்ததுக்கு அப்புறம் வேணான்னு சொன்னா பாதியில இப்படி கழட்டி விட்டு போனா என்ன? ஒழுங்கா அடிச்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீ போறதுன்னா போ. உன்னோட சேர்ந்ததுக்கு எனக்கு நல்லா வேணும்டா, என்னை மாற்றி விடுறதுல முக்கியமா இருக்கு. வேணாண்டா, விட்டுறா. இங்க பாரு மச்சான், இந்த விஷயத்துல என்னை மீறி ஏதாச்சும் பண்ணியேன்னா வச்சுக்க, நானே உன்னை போலீஸ்ல பிடிச்சி கொடுத்துருவேன். சப்போஸ் நான் மாட்டினாலும் உன்னை மாட்டி விட்டு நான் வாட்டுக்கு எஸ்கேப் ஆயிடுவேன். உனக்கு எப்படி வசதி? உன் கூட சேர்ந்ததுக்கு என்னென்ன அனுபவிக்கணுமோ தெரியலடா. நம்ம பேங்க்கு போய் பார்ப்போம், அங்கேயும் இவங்க வர்றாங்களான்னு பார்ப்போம். வந்தா கன்ஃபார்ம் தான். டேய் மச்சான் பாருடா, அவருக்கு நம்ம மேல டவுட்டே இல்லை. டவுட் வந்திருந்தா நேரம் பேங்க் வந்துருப்பாரா? பேங்க் வந்துட்டார்ல, நீ காசு ஆட்டியே போட்டுடலாம். இதுக்கு போய் பயந்துக்கிட்டு இருக்கியடா, சிப்பி மேட்ரு. எனக்கு என்னமோ தெரியலடா, எனக்கு என்னமோ டவுட்டாக தான் இருக்கு. அந்த ஆளுக்கு சந்தேகம் வந்துருச்சுன்னு தான் நினைக்கிறேன். ஏதோ பிளான் பண்றாரு, நம்ம மாட்டிக்க போறோம், அது மட்டும் நல்லா தெரியுது. நீ எங்கே சொல்றதே கேட்க மாட்டேன். இல்லை மச்சான், அந்த ஆளை பார்த்தாலாம் அப்படி யோசிக்கிற மாதிரியா இருக்கு, பேக்கு மாதிரி இருக்காரு. அவருக்கெல்லாம் டவுட்டே வராது. சும்மா இருடாங்கிட்டு கொஞ்ச நேரம் காசு நம்ம கைக்கு வந்துடும். அது வரைக்கும் அமைதியா பதட்டம் இல்லாம இரு, யாருக்கும் சந்தேகம் வராம. கன்ஃபார்ம் இவங்க திருடங்களே தான். காசை வாட ஆட்டை போட வரீங்க, வச்சுக்கிறேன். என்னமோ சொல்றோம் மச்சான், ஆனா எனக்கு பயமாவே இருக்குடா. இந்த வந்துட்டாருடா மனுஷன். எங்க ராகுல் கிளம்பிட்டானா? அவளை கடத்துறதுக்கு ஆள் அனுப்பிச்சிட்டிங்களா? ஆளை காமிச்சிங்களா இல்லையா? அவங்க வாட்டுக்கு மாற்றி எதுவும் தூக்கிட்டு வந்துடாம பிளானே சொதப்பிடும். இல்லடி, பசங்கள்கிட்ட காமிச்சிட்டு தான் வந்திருக்கேன். நாங்கள் நிற்கலே நின்னா மாட்டிக்குவோன்னு வந்துட்டேன். ராகுல் முன்னமே கிளம்பிட்டானே, இன்னும் பல்லையா? வரல, ராகுலும் வரல, கடத்திட்டு வர சொன்ன ஆளுகளும் வரல. எல்லாமே சொதப்பலா? உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொன்னால் எதுவுமே பண்ண மாட்டேங்கிறீங்க. இவ்வளோ நேரமாக கடத்துறீங்க. இந்தாதான் இருக்குது பார்க்கு பக்கத்தில். எவ்வளோ நேரம்? ராகுல் நேரம் வந்திருக்கணுமே, அவனும் வரல. ஒருவேளை நம்ம கணக்கு எல்லாம் தப்பாக போச்சா? அதானடி தெரியல. நம்ம போட்ட கணக்கு சரியாக தானே இருக்கணும். அவங்க கிளம்பு நேரத்துக்கு நேரம் வந்திருக்கணுமே, இவங்களும் கடத்திட்டு வர காணோம். என்னாச்சு? கூட எதுவும் பிரச்சனையா இருக்குமா? ஒருவேளை ராகுலுக்கு தெரிஞ்சிருக்குமோ? இருக்காதுங்க, ராகுலுக்கு தெரிய வாய்ப்பே இல்லை. எப்படி தெரியும்? நம்ம இங்கேருந்து தானே பேசுகிறோம். அங்கிட்ட அவன் பக்கத்தில் இருந்து பேசினா கூட தெரிஞ்சிருக்கோம். ஆனால் இங்கே தானே இருக்கோம். ராகுலுக்கு கண்டிப்பாக தெரியாது. கண்டிப்பாக அவன் வருவேன் பாருங்க. அதுக்கு முன்னாடி இந்த ஸ்வேதாவை கடத்திட்டு வந்துட்டா தேவலைன்னு பார்த்தேன். என்ன ஆளு பிடிச்சிங்க? சோப்பில் அங்கேயா பிடிச்சிங்களோ? என்னடி பண்ணுறது, நம்ம பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி தானே ஆள் பிடிக்க முடியும். நல்ல பெரிய எப்படியோ பிடிக்கிறதுனா காசு எக்கச்சக்கமாக வேணும். வச்சிருக்கியா நீ? என்னங்க புரியாமல் பேசிக்கிட்டு இருக்கீங்க? காசு தான் நமக்கு எக்கச்சக்கமாக வரப்போகுது இல்லை. டீல் முடிஞ்சோன்னு கொடுத்துக்கலாம். அப்படி பேசியிருக்க வேண்டியதானே. நான் வந்து பேசியிருக்கணும். உங்கள் பேச சொன்னதே தப்பாக போச்சு. ஏண்டி, நம்மலாம் அவங்ககிட்ட குரலை வசத்தி பேச முடியாது. அவங்க ரவுடிங்கடி. நம்மளை விட பல மடங்கு கொலை கொள்ளை எக்கச்சக்கமாக பண்ணவங்க. அவங்ககிட்ட கொஞ்சம் குரலை வசதி பேசணும், குற வழியிலே கத்தி வைப்பாங்க. பார்த்துக்க. என்ன என்னை பேசணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா நீ? ரவுடி பயலுக போய் பேசி பார்க்குறியா? ஒரு தடவை சாம்பிள் பார்ப்போமா? இல்லை இல்லை வேணாங்க. அவங்க பொறுமையாகவே வரட்டும். அதே பின்பக்கம் வழி இருக்குல்ல, அந்த பக்கமே கொண்டாட்டம். ராகுல் வந்தால் நான் பேசி சமாளிச்சுக்கிறேன். குற வழியில் கத்தி வைப்பாங்கன்னு சொன்னோன்னு கொஞ்சம் டர் ஆயிடுச்சு. இல்லையே, அப்படிலாம் ஒன்றும் இல்லையே. நடிக்காதடி. உன்கிட்ட இந்த வேலையெல்லாம் என்கிட்ட தாண்டி காமிக்க முடியும். நான் தானே பம்மி பம்மி போகிறேன். அதனால என்கிட்ட குரலை வசதுவேன். அவங்ககிட்டலாம் உன் வாழை கூட ஆட்ட முடியாது. சரி போங்க, ரொம்பதான் பேசுவியே. போய் ஆகிற வேலையை பாருங்க. ராகுல் வாரானான்னு பாருங்க, அவளை கூட்டிகிட்டு வராங்களான்னு பாருங்க. அதை விட்டுடுங்க, என்ன பேசுறதுக்கு வருவீங்க. பார்க்குறேன்டி, வெங்கல வேற காணும். வழி மாறி எங்கேயும் போயிட்டான் அந்த ராகுல், என்னன்னு தெரியல. கரெக்டாக தான் அட்ரஸ்லாம் சொல்லிட்டு வந்தேன். மண்டியில் ஏற்றுனானான்னு கூட தெரியலையே. கண்டிப்பாக வந்துடுவேன். நான் போய் பார்க்குறேன். போங்க, அதை முதல்ல போய் செய்யுங்க. சும்மா என்னை மட்டும் தட்டுறதுனா வேகமாக வருவீங்க. ரவுடி பயலுகலாம். என்ன லட்சத்தில் ரவுடி பிடிச்சிருக்கீங்கன்னு அவங்க வந்தால் தானே தெரியும். வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கிறேன். டே மச்சான், பணத்தை எடுத்துட்டு வந்துட்டாருடா. நீ சொன்ன மாதிரி நிறைய பணம் தான் போலடா. இதை அடிச்சா செட்டில் ஆயிடலாம் தான். மாட்டினா அவ்வளோதான்டா. ஆமாம் மச்சான், பணம் 10 ரூபாய்க்கிட்ட தேரும் போலடா. அடிச்சா நல்லா செட்டில் ஆயிடலாம்டா. நீ ஒன்றும் பயப்படாத, எப்படியாச்சும் அடிச்சிருவோம். மனுஷன் தனியாதே வந்திருக்காரு. சரி சரி, இப்போவே போயிடாதடா பின்னாலேயே. அவர் என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். பேங்க்குள்ள ஆளுங்களாம் இருக்காங்க, வெளியிலேயும் கொஞ்சம் ஆளுங்களாம் இருக்காங்க. கொஞ்சம் தூரம் அவர் போட்டும், அதுக்கப்புறம் ஆட்டையை போட்டுடலாம். ஆமாடா, அதுவும் கரெக்டு தான். நீ சொல்கிறது தான் கரெக்டு. அப்படியே பண்ணலாம். இல்லைன்னா கை கெட்டினது வாய் கெட்டாமல் போயிடும். இவங்க நின்றுக்கிட்டே இருக்காங்களே, என்ன பண்ணுறது? போலீஸ்க்கு ஃபோன் போட்டுடலாமா? போலீஸ்கிட்ட சொன்னால்
நாங்க சும்மா நிக்கிறோம், நாங்க போற இடத்துக்கு தான் அவரும் வந்தாரு அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்ணலாம்? நம்ம வேலையை ஆரம்பிச்சிட வேண்டியதான், நம்ம பிளானை எக்ஸிக்யூட் பண்ணிட வேண்டியதான். ஏப்பா தம்பிங்களா இங்க வாங்கலைப்பா கொஞ்சம். டே மச்சான், அவர் கூப்பிடுறாரா, போலாமா? கண்டிப்பா போலாம்டா, இதுக்கு தானே நம்ம காத்துக்கிட்டு இருந்தோம். ஏதாவது ஒரு சான்ஸ் கிடைக்குமான்னு போயிடலாம் விடு. என்ன தம்பி கூப்பிட்டுக்கிட்டே இருக்கீங்க, திரும்ப கூட மாட்டேங்கிறீங்க? அங்கிள் சொல்லுங்க அங்கிள், எங்களை தான் கூப்பிட்டீங்களா? நாங்கள் யாரையோ நினச்சிக்கிட்டு இருக்கோம். சொல்லுங்க அங்கிள், ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணணுமா? ஃபார்ம் எதுவும் ஃபில் பண்ணணுமா? சொல்லுங்க, அதெல்லாம் நாங்கள் பண்ணுவோம். அது ஒன்றும் இல்லைப்பா, கொஞ்சம் பேங்க்ல காசு கிடந்துச்சு, அதை எடுத்தேன். வீட்டுக்கு தனியா போக பயமா இருக்கு, வெறும் களவாணி பயல்களா திரியுறாங்க, எவனை நம்புறதுனே தெரியல. கொஞ்சம் கூட வீடு வரைக்கும் வர முடியுமாப்பா? டேய் மச்சான், என்னடா வந்து ஆடு அதுவா வந்து தலையை கொடுத்து வெட்டுங்குது, வெட்டாம விடலாமா நம்ம? நமக்கு கடவுள் பக்கத்திலே நின்று உதவி பண்றாருடா, இதை போய் விடலாங்கிற? நீ என்னம்மா சொன்ன, மாட்டிப்போம்னு? இப்ப பாத்தியா, ஆடு தானா வந்து எல்லாத்தையும் பண்ணுது, நம்ம வெட்டாம விட்டா எப்படி? நீ சொல்றது கரெக்டு தான் மச்சான், ஆனா பேங்க்ல இத்தனை பேரை விட்டுட்டு நம்மளை மட்டும் கூப்பிடுறாருன்னா ஏதோ சந்தேகமா இருக்குடா, வேணாண்டா. நீ சும்மா எப்ப பார்த்தாலும் இதே தான்டா சொல்லிக்கிட்டு இருப்ப. அவரே கூப்பிடுறாரு, ஒழுங்கு மரியாதையே போயிடுவான். காசை ஆட்டியை போட்டுட்டு பேசாம போயிடலாம். பாதி தூரம் நடந்து போயிட்டு ஆள் இல்லாத இடமா பார்த்து அவரை தள்ளி விட்டுட்டு பணத்தை எடுத்துட்டு ஓடிடலாம்டா. என்ன தம்பி, நான் கேட்டதுக்கு பதிலே சொல்லல, 2 பேரும் பேசிக்கிட்டே இருக்கீங்க. சரிப்பா, வேலை இருந்தா விடுங்க, நான் வேற யாராச்சும் கூட்டிட்டு போய்க்கிறேன். அச்சோ அங்கிள், அப்படிலாம் இல்லை, இவனை தான் நான் 2 பேர் வாடா போயிட்டு வரலாம் அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். உங்களை போற ஆளுங்களுக்கு ஹெல்ப் பண்றதுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். வாங்க நம்ம போகலாம். பணத்தை வச்சுக்கிட்டு தனியாலாம் போகக்கூடாது. களவாணி பையங்க நீங்க சொன்ன மாதிரி நிறைய திரியிறாங்க. வாங்க, நான் கூட வரேன். இத்தனை பேர் பேங்க்ல இருக்கும் போது எங்களை மட்டும் ஏன் கூப்பிடுறீங்க நீங்க? இல்ல தம்பி, உங்களை பார்த்தாதான் நல்ல பிள்ளைங்க மாதிரி தெரியுது, அதனாலதான் உங்களை கூப்பிட்டேன். வர்ற இஷ்டம் இல்லைன்னா சொல்லிருங்கப்பா, வேற யாராச்சும் கூப்பிட்டுக்கிறேனா? டேய் சும்மா இருக்க மாட்டியாடா, காரியத்தையே கெடுத்துருவ போல. அவர் தான் நம்மளை கூப்பிடுறாருல, அப்புறம் அவர்கிட்ட போய் இப்படி பேசினீங்கன்னா வேணான்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டாருன்னா நல்ல சான்ஸை மிஸ் பண்றதுக்கா? நீ ஒரு ஆள்றாங்கிட்டு உன்னை கூட்டிட்டு வந்தேன் பாரு, இன்னி சொல்லணும். இல்ல மச்சான், நான் திரும்பவும் சொல்றேன், அவர் மேல எனக்கு டவுட்டா தான்டா இருக்கு. கிழிஞ்சு போச்சு. முன்னாடி என்னடானா அவர் நம்ம மேல சந்தேகப்படுறாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். இங்க வந்து துணைக்கு கூப்பிடுறாரு, இதுலயும் உனக்கு சந்தேகமாடா? இதுலதான் உனக்கு சந்தேகமா? இப்படி இருந்தேன்னா நம்ம பொழைச்சிக்கவே முடியாதுடா. புள்ளுங்க மரியாதை பேசாம என் கூட வா. அவன் அப்படிதான் அங்கிள், ஏதாச்சும் சும்மா கேட்டுக்கிட்டே இருப்பேன், கொஞ்சம் பயந்து சுவாவம் அவன், அதனாலதான். நான் தான் இருக்கல்ல, வாங்க போலாம். ரொம்ப நன்றிப்பா. எங்க எப்படா தனியா போறது, வயசான காலத்துல யாரும் துணைக்கு கூட்டிட்டு வராம வந்துட்டோமே அப்படின்னு நினைச்சு கடவுளா பார்த்து உங்களை அனுப்பிச்சிருக்காரு. ஆமாங்க அங்கிள், கடவுளா பார்த்து தான் எங்களை அனுப்பிச்சிருக்காங்க. வாங்க போலாம். கடவுளா பார்த்து தாண்டா அனுப்பிச்சிருக்காரு. வாங்கடா வாங்க, இன்னைக்கு உங்களுக்கு நல்ல பாடத்தை கத்து கொடுக்கறேன். உழைக்காம அடுத்தவன் சம்பாதிச்சு வச்சிருப்பேன், அதை எடுத்து எப்படி செட்டில் ஆகலாம் நான் பேசிக்கிட்டு இருக்கீங்க. இந்த வயசுல உங்களுக்கு களவாடுற புத்தியா? உங்களுக்கு ஒரு புத்திமதி போட்டோம்டா, அப்பதான்டா நீங்க எல்லாம் அடங்குவீங்க. காசு ஆட்டையை போட்டோம்னா எப்படி திரியிறாங்கன்னு பாரு. பார்க்க எத்தனை வயசு, முளைச்சு 3 இடம் விடல, அதுக்குள்ள புத்தி எங்கெங்கே போகுது. இந்த புத்தியை படிக்கிறதுக்கு யூஸ் பண்ணா எங்கேயோ போயிடலாம். நீங்க பாதியிலே பிச்சுக்கிட்டு போகாம இருந்தது சரிதான். டவுட் வராம பாத்துக்கணும் எங்களுக்கு. மச்சான், ஏதாச்சும் வாயை விட்டு உளறி மாட்டி விட்டுறாத ப்ளீஸ்டா, தயவு செஞ்சு சொல்றேன்டா. உன் பயத்தை காமிச்சிக்காதடா, எல்லாம் கொஞ்ச நேரம் தான்டா, எல்லாம் முடிஞ்சிடும்டா. பாதி வெளியிலயா மனுஷனை தள்ளி விட்டுட்டு கல் எடுத்து மண்டையில போட்டுட்டு எடுத்துக்கிட்டு ஓடிடலாம்டா. ஓடிட்டு இங்கே இருக்கவே வேணாம், எங்கிட்டாச்சும் வெளியில போய் கொஞ்ச நாள் இருந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு இடத்த வாங்கி வீடு கட்டி செட்டில் ஆயிடலாம். நம்ம அப்படி அங்கேருந்து வரும்போது அங்கே ஒரு வாழ்க்கை ஆட்டையை போட்டு வருவோம். இப்படி பண்ணோன்னு வச்சுக்க, நம்ம சூப்பராக செட்டில் ஆயிடலாம்டா. நீ என்னமோ சொல்ற மச்சான், ஆனா எனக்கு மனசு என்னமோ படங்குதுடா. ஏதோ தப்பா நடக்கிற மாதிரியே இருக்குடா. இவர் வேணும்னே நம்மளை கூப்பிடறாருன்னு தோணுதுடா. இவ்வளவு பேர் இருக்கும்போது நம்மளை மட்டும் கூப்பிடறாருன்னா எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்குடா. பணத்தை கொண்டு போது யாராச்சும் துணைக்கு கூப்பிடுவாங்களா? பணம் இருக்கு என்கிட்ட, நான் தனியாதான் கொண்டு போறோம்னு யாராச்சும் சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்கல்லடா. அந்த மாதிரி நீ ஏன் யோசிச்சு பார்க்க மாட்டேங்கிற? நான் சொன்ன மாதிரி அவருக்கு நம்ம மேல டவுட் வந்துருச்சுடா, அதனால தாண்டா இப்படி பண்ணி நம்மளை மாட்டி விட பாக்குறாரு. நீ என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற? டேய் உன்னை பேச விட்ட பாரு, அதே தப்பு. வா நம்ம போலாம். அவர் வாட்டுக்க வேற யாராச்சும் கூட்டிட்டு போயிடாம காரியமே கெட்டுறான். என்ன தம்பி, போலாமா? ஆட்டோ பிடிக்கட்டுமா இல்ல பக்கத்துல தான் வீடு, நடந்து போயிடலாமா? ஆட்டோ பிடிச்சா சிரமம், நடந்தே போலான்னு சொல்லுவோம். இல்லைங்க எங்கள், நம்ம நடந்தே போயிடலாம், பக்கத்துல தான் சொல்றீங்க. வாங்க போலாம். ஆட்டோக்காரரையுமே நம்ப முடியாது.
சரிப்பா வாங்க போலாம்